பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நெருக்கம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல விதங்களில நெருக்கம். நான் என்னுடைய உறவினர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க போகும் பொழுது ஒரே ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு பக்கம் ஃபுல்லா பாத்திரங்கள் வைத்திருக்கிறாங்க, பின்னாடி பக்கம் இருக்கிற இடங்கள்ல பீரோ கொஞ்சம் பொருள் வைத்திருக்கிறாங்க, மீதி இருக்கிற கொஞ்சம் இடத்துலயே அவங்க இரவு நேரங்கள்ல படுத்து உறங்குகிறார்கள். ஒரே ஒரு ரூம் தான். அவங்க குளிப்பதற்கோ இல்ல பாத்ரூம் வேற ஏதாவது பயன்படுத்துவதற்கோ வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வருகிறார்கள். பார்க்கும்போது மிகவும் வருத்தமா இருந்தது. அவங்களிடத்துல நான் கேட்டேன், இது எப்படி உங்களுக்கு பத்துது, எப்படி போதுமானதா இருக்குது? எங்களுக்கு பெட்ரூம் கிச்சன் இருந்துமே பற்றவில்லை என்று நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கோம். நீங்க ஒரே ரூம்ல கிச்சன்ல வைக்க வேண்டியது, பெட்ரூம்ல வைக்க வேண்டியது அத்தனையுமே இங்கே வைத்து இங்கேயே படுத்துக் கொள்ளுகிறீர்களே, இது உங்களுக்கு பரவாயில்லையா என்று கேட்கும் பொழுது, எங்களுக்கு சிறு வயதிலிருந்து பழகிவிட்டது, எங்க ஊர்ல முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அது ஒரு இயல்பாகவே அவங்களுக்கு பழகிவிட்டது என்று எனக்கு புரிந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் கொஞ்சம் நல்லா இதுவா விசாலமாக வாழ்ந்து விட்டு இந்த மாதிரி நெருக்கத்துக்குள்ள வரும் பொழுது, சில கடன் பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள் வரும் பொழுது பெரிய வீட்டுல இருந்து சின்ன வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டுல அவங்களுக்கு அங்கே இங்கும் இடரலாவே இருக்கும். அவங்க படுத்து கொள்ளும் போது பாத்தீங்கன்னா, அவங்க இங்க தலை வச்சு பாய் போட்டு கீழே படுத்துப்பாங்க. அவங்க காலுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா குடத்துல இருந்து அவங்க சாப்பிட்ற தட்டு வரைக்கும் அங்க இருக்கிற நிறைய லைனா பாத்திரம் அடுக்கி வச்சு எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும் இங்கே தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இங்கே தான் அடுப்பு இருக்கும், இல்லைன்னா அடுப்பு வெளியே இருக்கும். இப்படி அவங்க வச்சு இருக்காங்க. எனக்கே அது ரொம்பவும் சிரமமா இருந்தது. எல்லா பக்கமும் பார்க்கும் பொழுது அப்படி அப்படியே சின்ன அதுலயே மேல அடிக்கடி வச்சு கீழே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு இது பத்தல. எனக்கு சரி, கணவன் மனைவி இருவர் இருக்கும்போது இது சரி, குழந்தைகள் பிறந்தால் இதுல ஏதோ ஒரு உறவினர் வந்தா உங்க வீட்டுல தங்கவே முடியாது. அதை மட்டும் அவங்க சொன்னாங்க. ஆமா சிஸ்டர், நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்க வீட்டுக்கு சொந்த பந்துங்கள் வந்தாங்கன்னா காலையில வந்து சாயந்தரமே போயிடுவாங்க. என் அம்மா வந்தாலும் என் தம்பி தங்கச்சிங்க வந்தாலும் காலைல வருவாங்க, சாயந்தரம் போயிடுவாங்க. ஏன்னா எங்க தங்க இடம் கிடையாது. அப்போ ஒரு உறவினர் வந்தா கூட ஒரே ஒரு நைட் மகன் வீட்டுல தங்கலான்னும் போது அவங்களுக்கு வந்து அந்த விசாலம் கிடைக்கல. அப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய இடத்தை விசாலமாக்குங்க, நான் அதை என்ன பண்ண போறேன், பெரிதாக்க போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் இறுக்கத்துல இருக்கிறீங்க? நீங்க ஏன் வந்து இடுக்கத்துல போய் நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு சொந்த பந்துகள் வந்து தங்கி விட்டு போற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இடத்தை விசாலமாக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா புத்தகம் 54 அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன்னுடைய கூடாரத்தை நீ விசாலமாக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், அதை விரிவாக்க போறேன். நீ உனக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா கட்டுறதுக்காக முயற்சி பண்ணு. நீ என்னிடத்துக்கு வா, என்னை நோக்கி ஜெபித்து பாரு. நான் உனக்கு நிறைய நன்மைகளை செய்ய போறேன். உன் வீட்டை எடுப்பிக்க போறேன், உன் வீட்டை கட்ட போறேன், உன்னுடைய நெருக்கமான இடத்தை உனக்கு விசாலமாக்கி தர போறேன். ஏன் உன்னுடைய அம்மா அப்பா மாத்திரமல்ல, எத்தனை பேர் வந்தாலும் தங்கிவிட்டு போற அளவுக்கு உனக்கு ஒரு பெரிய இடத்தை நான் உனக்கு உண்டாக்க போறேன். நீ என்ன பண்ணுவாயா, நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு மிக நெருக்கத்துல இருக்கிறீங்களா? சூழ்நிலை நிமித்தம் சகலவற்றில் சகித்து கொண்டு இருக்கிறீங்களா? வேற வழியில வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சகல நன்மைகளையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நெருக்கத்துல இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் வழி இல்லைன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தரிடத்துக்கு வாங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்து முடிக்கிறவர். நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வா.
உனக்கு உண்டான சகலவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய திரைகளை விரிவாக்கி உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை நன்மைகளால் நிரப்புவேன். உன்னை ஆசீர்வதித்து நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் நெருக்கத்தில் இருக்கிறாங்க ராஜா. வீடு சின்ன வீட்டில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் நிமித்தம் கட்டாயத்தின் பேரிலே வேறு வழி இல்லாமல் தவித்து நிற்கிற அந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்த்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து சாட்சியா நிறுத்தும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.